குடிநீர் திட்ட பணிகள் ரூபாய் 800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. கவுண்டம்பாளையம் தொகுதியில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை விமான நிலையம் 2000 கோடி அளவுக்கு விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் விரைவில் அப்பணிகள் முழுமையாக செய்து முடிக்கப்படும். ஏர்போர்ட் மருதமலை முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தங்கும் வசதியுடன் நகரும் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் வசதிகளுடன் செய்யப்பட்டுள்ளது. அனுவாவி சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு முதன்முறையாக ரோப் கார் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள மேம்பாலங்களுடைய பணிகள் நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள்மா. இப்போ செய்ய போற பணிகள் வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும். டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அம்மா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, 2021 நம்ம ஆட்சிக்கு வந்தோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தேர்ந்தெடுத்து வாக்களித்து நம்முடைய முதலமைச்சர் தலைவரை முதலமைச்சர் நாக்கால உட்கார வச்சாங்க. உட்கார வச்ச உடனே மோடி ஏதாவது வந்து பார்த்தாரம்மா? அப்போ நம்ம ஆட்சி பொறுப்பில் இருக்கும்பொழுது கொரோனா 2வது தொற்று 2வது அலை ஞாபகம் இருக்காமா? கிட்டத்தட்ட 6 மாசம் நம்ம அத்தனை பேரையும் வீட்டில் அடைச்சி வச்சிருந்தார். யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொன்னார். ஞாபகம் இருக்காமா? யாரும் வேலைக்கு போகக்கூடாது, எல்லாத்தையும் இழுத்து போடுங்க, யாராவது தெருவுக்கு வந்தீங்கன்னா கைது செய்வேன்னு அடக்குமுறை. ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? வந்தோடனே தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி 4000 ரூபாய் கோவிட் இழப்பீடு தொகை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாராமா? கொடுத்தாரா? அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன ஒன்னொன்னுத்தையும் ஒவ்வொரு நாள் செஞ்சாருமா. முதல் வாக்குறுதி என்ன சொன்னாரு? பெட்ரோல் விலை 3 ரூபா கம்மி பண்றேன். குறைச்சாரா இல்லையாமா? டீசல் விலை 3 ரூபா, டீசல் அமுல் ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபா கம்மி பண்றேன்னு சொன்னாரு. கம்மி பண்ணாரா இல்லையாமா? அதே மாதிரி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்ட வசதி கொடுக்கறேன்னு சொன்னாரு. இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா? மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டம் இது வரைக்கும் இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 465 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க மகளிர். நம்முடைய கோவையில் மட்டும் 10,000 கோடி முறை கோவையில் மட்டும் 27 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க. அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. திராவிட மாடல் அரசுன்னு சொல்றோம்ல. இப்போ இந்த மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம் இருக்குல்ல, பக்கத்து மாநிலம் கர்நாடகா மாநிலத்தில் இதே திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய வெற்றி. அதே போல புதுமை பெண் திட்டம். இங்கே இத்தனை மகளிர் வந்திருக்கீங்கம்மா. நீங்களாம் நம்முடைய தலைவருடைய ஆசை பெண்கள் படிக்க வேணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போனால் பத்தாது, காலேஜுக்கு போகணும், கல்லூரிக்கு போகணும், மேற்படிப்பு படிக்கணும், வேலைக்கு போகணுங்கிறதுக்காக புதுமை பெண் ஒரு திட்டத்தில் அரசு பள்ளியில் படித்து காலேஜுக்கு போனால் ஒவ்வொரு மாதமும் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும்னு கடந்த 3 வருஷமாக வழங்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷமும் 3 லட்சம் மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பயன்பெறாங்க. இதில் கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாதமும் 14,000 மாணவிகள் மாதந்தோறும் கல்வி ஊக்கத்தொகை வாங்கிட்டு இருக்காங்கம்மா. அடுத்தது மிக மிக முக்கியமான திட்டம். இது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல்ல நாம தான் உருவாக்கின திட்டம். நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் இந்தியாவிலேயே முதல் திட்டம். அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். எந்த மாநிலத்திலும் கிடையாதுமா, தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். நீங்க காலையில் பசங்களை வெறும் வயிற்றுல அனுப்பிச்சுடுவீங்க பசியோட. ஆனால் அதே நினைப்பில் இருப்பீங்க, குழந்தை போனானே சாப்பிட்டானா பசி மயக்கம் இருக்குமேன்னு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு? உங்கள் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அனுப்பிச்சு வைங்க, காலையில் தரமான உணவு, காலை உணவு நான் தரேன், தரமான கல்வியை நான் தரேன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இதுவரைக்கும் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய 31,000 அரசு பள்ளிகளில் 18 லட்சம் மாணவர்கள் தினம் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறாங்கம்மா. இப்போ இந்த திட்டத்தை மிக சிறப்பான திட்டம்னு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அத்தனை மாநிலங்களும் இந்த திட்டங்களை விரிவுபடுத்துறாங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு. இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் கீழே இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் தினமும் கிட்டத்தட்ட 80,000 குழந்தைங்க காலை உணவு திட்டத்தில் பயன்பெறாங்கம்மா. அதே மாதிரி கடைசியாக இன்னொரு திட்டம் தலைவர் போன சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி. மகளிர் வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும். கடைசியில் அதான் கேட்க போறீங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தோம், கண்டிப்பாக அனைத்து தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை கொடுப்போம்னு தலைவர் சொன்னார். திட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு எதிர்கட்சிகள் சொன்னாங்க, கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் சென்ற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தலைவர் அவர்கள் இந்த திட்டத்தை துவங்கி வச்சாங்கம்மா.
இதில் அப்ளிகேஷன் பண்ணவங்க விண்ணப்பிச்ச மகளிர் 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு பேன் கார்டு, ஆதார் கார்டு, வருமான அட்டைலாம் பார்த்து இப்போ வரைக்கும் மாதம் இந்த 8 மாதம் மட்டும் 15ஆம் தேதி ஆனால் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,18,00,000 மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா. இங்கே வந்திருக்க நிறைய பேருக்கு வந்திருக்கோம். கை தூக்குங்க யார் யார் வந்திருக்குன்னு. சில பேருக்கு வரல, சில பேர் சொல்கிறாங்க குறை சொல்கிறாங்க, நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் இன்னும் வரலன்னு. நான் 100% வாக்குறுதி கொடுக்குறேன். அது சரி செய்யப்பட்டு இன்னும் ஒரு 5-6 மாதங்களில் கண்டிப்பாக 100% தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் தம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவாங்க. நம்பிக்கை இருக்கா? இன்னும் பல திட்டங்கள் வரணும்னா நீங்கள் நம்ம இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும். அதை நம்முடைய கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஒன்றிய பாசிச பாஜகவுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா, மோடியை பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும்னா அந்த முதல் வெற்றி கோயம்புத்தூர்லேருந்து துவங்குமா? நிச்சயம் செய்வீங்களா? அதே மாதிரிமா நான் இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன செய்திகள் எல்லாம் சாதனைகள், என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறோம், என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கோம் சொல்லியிருக்கேன். 10 வருஷம் ஒரு மனுஷன் இந்தியாவை ஆண்டிருக்காரு. யாரு? அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். இனிமேல் நீங்கள் அத்தனை பேரும் அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடணும். சரியா? என்னது தெரியுதாமா? என்னது அது? 29 பைசா. இதுதான் மோடிக்கு வச்சிருக்கிற புது பேரு. என்னன்னு கூப்பிடுவீங்க? இனிமே பாஜக கார யாரையா பார்த்தீங்கன்னா, பிஜேபி கார யாரையா பார்த்தீங்கன்னா கேளுங்க, 29 பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா? நான் ஏன்னு சொல்லிடுறேன். ஏன் 29 பைசான்னு சொல்லிடுறேன். நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்னு கட்டுறோமா. தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே கட்டுறோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா கட்டுறோம்னா, வரி கட்டுறோம்னா, ஜிஎஸ்டி வரி கட்டணும்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தெரியுமா திருப்பி தராரு ஒன்றிய அரசு? வெறும் 29 காசுமா. நாம் கொடுக்கறது 1 ரூபா, ஆனால் திருப்பி தர்றது 29 காசு. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா? அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் திரு யோகி ஆதித்யநாத். பிஜேபி ஆளுகின்ற மாநிலம். அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அவங்க 1 ரூபா கொடுத்தா ஒன்றிய அரசு திருப்பி அவங்க எவ்வளோ திருப்பி தராங்க? 1 ரூபாய்க்கு 3 ரூபா. உத்தரப்பிரதேச மாநில மக்கள் 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா. பீகார் மாநிலம் தெரியுமா? பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார், பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. எல்லாரும் 1 ரூபா கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி ஒன்றிய அரசு எவ்வளோ தெரியுமா தராங்க? 7 ரூபா. பீகார் மாநிலத்துக்கு 1 ரூபா கொடுத்தா 7 ரூபா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.